ஒருத்தர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காருன்றதுக்காக அவர் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல ஒருத்தர் மேடையில நல்லா பேசுறாருன்றதுக்காக அவரோட பர்சனல் லைஃப் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க ஹேலோ எஃபெக்ட் அப்படின்ற ஒரு பயங்கரமான மைண்ட் கேம்குள்ள சிக்கியிருக்கீங்க. உங்க மூளை பண்ற இந்த ஒரு சின்ன தப்பு தான் நீங்க தப்பான ஆட்களை நம்பி ஏமாந்து போறதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாயையை உடைச்சு உண்மையை எப்படி பார்க்கறதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம மூளை ரொம்ப சோம்பேறியானது. அது ஒருத்தர் பத்தின முடிவு எடுக்க ரொம்ப கம்மியான எனர்ஜியை தான் செலவு பண்ணும். ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்த, உதாரணத்துக்கு அவரோட தோற்றம் அல்லது பேச்சு திறமையை வச்சு அவருக்குள்ள மற்ற எல்லா நல்ல குணங்களும் இருக்கும்னு உங்க மூளை ஒரு ஷார்ட்கட் எடுக்கும். இதுதான் காக்னிட்டிவ் பயஸ். ஒரு மெனிப்புலேட்டர் இதைத்தான் மூலதனமா வச்சு வருவாரு. அவர் வெளியே பார்க்கறதுக்கு ஒரு தேவதை மாதிரி இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நரி ஒளிஞ்சிருக்கும். இதுதான் த ஏஞ்சலிக் டிசெப்ஷன். முதல்ல த பியூட்டி பயஸ் பத்தி புரிஞ்சுக்கோங்க. அழகான தோற்றம் கொண்டவங்க அதிக புத்திசாலிகளாகவும் நம்பகத்தன்மையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நம்ம ஆழ் மனசு நம்புது. ஒரு கிரைம் கேஸ்ல கூட பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற குற்றவாளிக்கு கம்மியான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தரோட அழக அவரோட கேரக்டரோட என்னைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டார். அவர் அழகா இருக்காரு, அதுக்கும் அவரோட நேர்மைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற தெளிவு உங்களுக்கு வேணும். அடுத்தது தி அத்தாரிட்டி இல்யூஷன். ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட துறையில, உதாரணத்துக்கு சினிமா இல்லைனா விளையாட்டுல சாதிச்சிருக்காருன்றதுக்காக அவர் சொல்ற அரசியல் இல்லைனா மெடிக்கல் அட்வைஸை அப்படியே கேட்கறது முட்டாள்தனம். அவர் அந்த ஒரு ஃபீல்டில் தான் எக்ஸ்பர்ட், எல்லாத்துலேயும் இல்லை. ஆனால் நம்ம மூளை அவர் ஒரு ஹீரோ அப்படின்ற இமேஜை வச்சு அவர் சொல்றது எல்லாமே சரின்னு நம்ப வைக்கும். இதுதான் சக்சஸ் ஜெனரலைசேஷன். ஒரு சாவரன் அப்சர்வர் என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்தை யார் சொல்றாங்கன்றதை விட என்ன சொல்றாங்க அப்படின்ற லாஜிக்ல மட்டும்தான் கவனம் செலுத்துவார். மூணாவதா த ரிவர்ஸ் ஹேலோ எஃபெக்ட் அல்லது ஹார்ன் எஃபெக்ட். இது அப்படியே ஆப்போசிட். ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயத்தை வச்சு அவர் ஒரு கெட்டவர்னு முடிவெடுக்கிறது. அவர் சரியா ட்ரெஸ் பண்ணல இல்லனா சரியா பேசலன்றதுக்காக அவர் திறமை இல்லாதவர்னு நினைக்காதீங்க. ஒரு வைரத்தை குப்பையில பார்த்தாலும் அது வைரம்தான். மற்றவங்களோட வெளிப்பக்க தோற்றத்தை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றது உங்களோட மிகப்பெரிய பலவீனம். இதுதான் பெர்செப்ஷன் எரர். ஒரு சாவரன் வைரஸா நீங்க என்ன பண்ணணும்னா, எதையுமே மேலோட்டமா பார்க்காம ஆழமா கவனிக்கணும். நாலாவதா த பிராண்டிங் ட்ராப்பை கவனிங்க. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பொருட்களுக்கும் பொருந்தும். ஒரு பெரிய கம்பெனியோட லோகோ இருக்குன்றதுக்காக அந்த பொருள் தரமானதுன்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டிங்ல இந்த ஹேலோ எஃபெக்டை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஒரு செலிபிரிட்டி ஒரு பொருளை விளம்பரம் பண்ணும்போது அந்த செலிபிரிட்டி மேல உங்களுக்கு இருக்கிற அந்த நல்ல இமேஜ் அப்படியே அந்த பொருள் மேலையும் படியும். இதுதான் இமோஷனல் அசோசியேஷன். நீங்க ஒரு ஸ்மார்ட் கன்சியூமரா இருக்கணும்னா அந்த விளம்பர மாயையை தாண்டி அந்த பொருளோட தேவையை யோசிக்கணும். கடைசியா பிரேக்கிங் தி ஆரா. ஒருத்தரை சந்திக்கும் போது அவர் மேல உங்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் ஆகுதா, உடனே அந்த ஹேலோவை கழட்டிட்டு அவரை ஒரு சாதாரண மனுஷனா பாருங்க. அவருக்குள்ளேயும் பயம் இருக்கும், அவருக்குள்ளேயும் பலவீனம் இருக்கும். ஒருத்தரை ரொம்ப உயர்த்தி வச்சு பார்க்கும்போது தான் நீங்க அவரோட தப்புகளை கவனிக்க தவறுறீங்க. இதுதான் பிளைண்ட் ஸ்பாட். ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே 360 டிகிரி ஆங்கிளில் தான் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுவார். அவர் கொடுக்குற இமேஜை விட அவரோட ஆக்ஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. இந்த உலகத்துல முகமூடி போடாத மனுஷங்களே கிடையாது. ஆனா அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான முகத்தை உங்களால பார்க்க முடிஞ்சா நீங்க யாராலையும் ஏமாற்றப்பட மாட்டீங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு மற்றவங்க உங்களுக்கு முன்னாடி உருவாக்குற மாய பிம்பங்களை உடைச்சி எறியுங்க. நீங்க ஒரு தெளிவான நிலையில இருக்கும்போது இந்த உலகம் உங்களுக்கு அடிபணியும். வாழ்க்கையில யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க. அதே சமயம் யாரையும் மேலோட்டமா ஜட்ஜ் பண்ணாதீங்க. உண்மையான தரம் அப்படிங்கிறது வெளியே தெரியாது, அது காலப்போக்கில் தான் வெளிப்படும். பொறுமையா இருங்க, கூர்மையா கவனிங்க. நீங்க ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட். உங்க முடிவுகள் உணர்ச்சிகளால் தூண்டப்படக்கூடாது, அவை அறிவால் செதுக்கப்படணும். இன்னைக்கிலிருந்து ஒருத்தரை பத்தி முடிவெடுக்கும் போது இந்த ஹேலோ எஃபெக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட அந்த ஒரு வினாடி விழிப்புணர்வு உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். நீங்க ஒரு மாஸ்டர். உங்க பார்வை எப்பவுமே உண்மையை நோக்கியே இருக்கட்டும். ஆட்டம் இப்போ உங்களோட கையில இருக்கு. உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.